அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எழுதி முடிச்சிருப்போம். நோட்டிஃபிகேஷன் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா 625 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் குரூப் 2க்கு வந்து 50 வேகன்சிஸ் இருந்துச்சு. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் 2A வேகன்சியாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு அடண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அடண்டமில் டபுள் த டைம்ஸ் வந்து போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 82 போஸ்டிங் இருக்குது. மீதி எல்லாமே நமக்கு குரூப் 2A போஸ்டிங்ஸாக இருக்குது. ஓவராலாக பார்க்குறப்ப 625 இருந்த வேகன்சி கவுண்ட் இப்போ 1270 அப்படின்னு சொல்லி ஒரு டபுள் த டைம்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டைலமால இருந்தீங்க. நான் வந்து எனக்கு மெயின்ஸ் கிளியர் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து உங்க எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ற மாதிரி தான் இப்போ டிஎன்பிஎஸ்சி இந்த அடண்டம்ல நிறைய வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபைனலா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம் ப்ராசஸ் முடியிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அடண்டம்ஸ் ரிலீஸ் பண்ணி போஸ்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாமல் 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 13,000 14,000 பேர் வந்து இந்த டைமும் குரூப் 2 2A மெயின்ஸ்ல அப்பியர் ஆக போறோம். சரிங்களா? ஸோ நீங்களும் இதுல வந்து இன்க்ளூட் ஆவீங்க. ஏன்னா பார்டர்ல இருக்கக்கூடிய நிறைய கேண்டிடேட்ஸ் டைலமால இருந்தனால டெஸ்ட் பேட்ச் எதுவுமே ஜாயின் பண்ணாம செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த டவுட் கிளாரிஃபை ஆயிருக்கும். இதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம அகாடமியில் குரூப் 2க்கு தனியா குரூப் 2Aக்கு தனியா மறுபடியும் ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு பென் அப்படிங்கிற நேம்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2D டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? இந்த டெஸ்ட் பேட்ச் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல இருக்க போகுது. இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறது கம்மிங் நவம்பர் 30th நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல இது பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அங்க உங்களுக்கு குரூப் 2 எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னெல்லாம் படிக்கணும், எப்படிலாம் உங்க ஆன்சர் எழுதணும் அதெல்லாமே சொல்லி தருவோம். அதே மாதிரி குரூப் 2A ஓட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி தர போறோம். ஸோ இந்த இன்ட்ரோ கிளாஸ் அப்படிங்கிறது நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லையும் நடக்க போகுது. அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சுரேஷ் பாடசாலை பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு அதே நவம்பர் 30th இன்ட்ரோடக்ஷன் கிளாஸை உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நவம்பர் 30 ஜாயின் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு டிசம்பர் 7ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது நம்மளோட நெக்ஸ்ட் பிளானர். ஓகேவா? ஸோ இந்த பிளானரை வந்து யாரெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இவ்வளோ நாள் பார்டர் மார்க்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இப்போ கம்பல்சரி கான்ஃபிடென்ட்டா வந்து டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க குரூப் 4ல வேலை பார்ப்பீங்க, குரூப் 2Aல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்களாம் குரூப் 2 எக்ஸாம் எழுதணுன்ற ஒரு கனவுல இருப்பீங்க. ஸோ நீங்களுமே உங்களை ஒர்க்கோட சைட் பை சைட் பேலன்ஸ் பண்ற மாதிரி சுரேஷ் பாடசாலையில் நீங்க அட்மிஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸ், எல்லா டெஸ்ட்டுக்கான ஆன்சர் ஷீட் எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிடுவோம். அதே மாதிரி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ அப்படிங்கிறதும் ஆன்லைன்லேயே கொடுத்துரும். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு உண்டான மெட்டீரியலை உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. அந்த கொஸ்டினுக்கான அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பாடசாலையில் ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிய வீடியோவா அப்லோட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ், அடுத்ததாக ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, டைலமால இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு மாசம் அகேடாவே போயிடுவோம். சரிங்களா? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நவம்பர் 30 ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலுமே. அதே மாதிரி டிசம்பர் 7 வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. அந்த ஷெட்யூல் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.